என் நம்பர் எப்படி கிடைச்சது மேடம்? ரிப்போர்ட்ல இருக்குங்களா? எங்கிருந்து பேசுறீங்க? பொள்ளாச்சிங்களா? உங்க பேரு மேடம்? நல்லா சவுண்டா பேசுங்க. தீபாங்களா? என்ன ராமராஜேசன் ஏஜென்சியா? எவ்வளவு லோன் தருவீங்க? 1,00,000 அப்படிங்களா? எனக்கு ஒரு ஏர்பஸ் வான் லோன் தர முடியுமா? ஏர்பஸ் ஆமா. அது என்ன வந்து சாதாரண ஏர்பஸ் வந்து 200 கோடி என்னமோ வருதுங்க மேடம். என் நம்பர் எப்படி கிடைச்சது மேடம்? ரிப்போர்ட்ல இருக்குங்களா? எங்கிருந்து பேசுறீங்க? பொள்ளாச்சிங்களா? உங்க பேரு மேடம்? நல்லா சவுண்டா பேசுங்க. என் நம்பர் எப்படி கிடைச்சது மேடம்? ரிப்போர்ட்ல இருக்குங்களா? எங்கிருந்து பேசுறீங்க? பொள்ளாச்சிங்களா? உங்க பேரு மேடம்? நல்லா சவுண்டா பேசுங்க. தீபாங்களா? என்ன ராமராஜேசன் ஏஜென்சியா? எவ்வளவு மேடம் லோன் தருவீங்க? 1,00,000 அப்படிங்களா? எனக்கு ஒரு ஏர்பஸ் வான் லோன் தர முடியுமா? ஏர்பஸ் ஆமா. அது என்ன வந்து ஏர்பஸ் சாதாரண ஏர்பஸ் வந்து 200 கோடி என்னமோ வருதுங்க மேடம். தர முடியுங்களா? நான் இப்போதைக்கு இந்த காங்கிரட் போற பெரிய மிஷின் ஒரு 10-20 மிஷின் வச்சிருக்கிறேன். மெக்கானிக்கல் வேலை செய்யறேன். ஒரு 1.5-2 கோடி ரூபாய்க்கு சொத்து, 1.5-2 கோடி ரூபாய்க்கு 2 கோடி ரூபாய் எவ்வளவு சொத்து வச்சுக்கிறேன் மேடம். இப்போ என் பேரு வின்சென்ட் சேவியர். என் பேர் தெரியாம பின்ன நம்பர்ல கூப்பிட்டுக்கிறீங்க. இந்த நம்பர் உங்களுக்கு எப்படி பொள்ளாச்சியில் கிடைச்சுன்னு தெரியலையே. சரி, அது போட்டு மேடம் தருவீங்களா? நான் இந்த காங்கிரட் போடுற மிஷின் எல்லாம் வந்து ரெண்டு கூட்டு இருக்கேன். எனக்கு என்ன மேடம், ஒரு மாசம் ஒரு 1 லட்சம், ஒரு 75,000, 80,000, 1 லட்சம், அப்படியே 1.5 லட்சம், அதெல்லாம் சீசன் பொறுத்தல வரும் மேடம். எதுக்கு மேடம்? சேலரி எல்லாம் பேங்க்லயும் வாங்குவோம், கையிலையும் வாங்குவோம், கூகுள் பேல வாங்குவோம். எனக்கு பிசினஸ் லோன். மேடம் பிசினஸ்க்கு குரூப்னு சொன்னா குரூப்புங்களா? குரூப் என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்றது, குரூப் எனக்கு வந்து இந்த பிளைன் எல்லாம் வாங்கி வாடகைக்கு வரணும்னு எனக்கு ஒரு ஆசை, ரொம்ப காலத்து ஆசையா இருக்கு. அப்பா அதுக்கான இருக்கிறேன். அதே மாதிரி இந்த எய்ட்ஸ் நோய்க்கான மருந்து கண்டுபிடிச்சு அதுக்கான சகாயம் தேடிட்டு இருக்கிறேன். என்ன மேடம்? சொல்லுங்க. ஏதாவது சொன்னீங்க சொல்லுங்க. எனக்கு பர்சனல் லோன் வேணும், பிசினஸ் லோன். மேடம் இப்ப நான் வந்து பெரியவர் இந்த காங்கிரட் போடுற மிஷின் எல்லாம் 2 கூட ரிப்பேர் பாக்குறேன்.
இல்லாம எங்க போய் இல்லாம பேர் தொழில் பண்ண முடியுங்களா? சார் எனக்கு உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு சேவ் பண்ணுங்க சார். நான் எலிஜிபிலிட்டி சிபில் செக் பண்ணி பாக்குறேங்க. சிபில் நான் கண்டிப்பா பண்ணிக்கலாம் சார். அது எப்படி என்ற ஆதார் கார்டு பேன் கார்டு எப்படி உங்களுக்கு நீங்க யாருனே தெரியாது, நான் எப்படி உங்களை பார்த்து ஆதார் கார்டு பேன் கார்டு போட முடியும்? சார் நீங்க டைரக்டா கூட விசிட் பண்ணி பார்க்கலாங்க. நீங்க ஒரு காரியம் பண்ணுங்க, லோன் கொடுக்குறோம், நீங்க வாங்க. நீங்க எந்த ஊருங்க சார்? இது கூட தெரியாம போன் நம்பர்ல பேசி இருக்கிறீங்க, எப்படி ஆகுது? போன் நம்பர் ட்ரூ காலர்ல போட்டு பாருங்க, எல்லாம் வரும். உங்க போன்ல ட்ரூ காலர் இருக்கா? போன் நம்பர் வச்சு தான் பேசிட்டு இருக்கேங்க. இந்த நம்பர் எப்படி கிடைச்சது மேடம்? எந்த ஊருக்கு சொன்னீங்க? என்ன மேடம் லோன் பேசிருக்காங்க. இருங்க நம்பர் கிடைச்சிருக்குது உங்களுக்கு. கூப்பிடுறீங்க எந்த ஊரு, பேரு என்ன தெரியாம கூப்பிடுறீங்க? வணக்கம் தோழர்களே, ஏழை மக்களின் குரல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு எனக்கு கூப்பிடுது, சார் உங்களுக்கு லோன் வேணுங்களா அப்படின்னாச்சு. இந்த நம்பர் எப்படிமா கிடச்சிதுன்னு நினச்சி கேட்டேன். அவங்க பைலில் இருக்குது, அவன் பைலில் என்ன பைலுன்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது விஷயம், பொள்ளாச்சி நியூ பஸ் ஸ்டாண்டு பேக் வசம் ராம்ராஜ் பில்டிங், ராம்ராஜ் ஏஜென்சின்னு சொல்லுது அந்த பொண்ணு. இது சுத்தமாக பித்தலாட்டம், ஃப்ராடுத்தனம், மல்லமாரித்தனம், முடிச்சவிக்கித்தனம் செய்கிற வேலை இதெல்லாம். அதாவது அவங்க கூப்பிட்ட நம்பர் எத்தனை தெரியுமா? 75 98 45 61 56. இதுதான் அவங்க கூப்பிட்ட நம்பர், அந்த பொண்ணு கூப்பிட்ட நம்பர். இந்த நம்பர் யார் என்ன தெரியுமா? ஒருத்தர் யூடியூப்பில் யூடியூப் வார்த்தை விட்டுருந்தார். உன் பேர் என்னங்க? பேன் கார்டுங்க, ஆதார் கார்டுன்னு சொல்லிச்சால, அதே டீமு தான் இந்த டீமு, வேறு வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ஏமா தீபா, அதாவது ஒன்றை மல்ல மாதிரித்தனம் முட்டிச்சைக்கித்தனமெல்லாம் உன் புருஷங்கிட்ட, உங்கள் கோப்பங்கிட்ட, உங்கள் கோத்தாங்கிட்ட, உங்கள் குழந்தைகிட்ட, சொந்தக்காரங்கிட்ட வச்சுக்கோ. என்கிட்ட வச்சுக்கோ. கேரளா கோர்ட்டில் கேஸை போட்டு இழுத்து போடுவேன், தெரியுமா? மின்சென்டாருன்னு தெரியுமல்ல. இந்த மாதிரி வேலை இந்த ரூபத்தில் நடக்காது. ஒரு பொண்ணு பேசினா, நான் பொண்ணை மதிக்கிறவன் தான், ஆனால் ஒரு பொண்ணு பேசினா அப்படியே மயங்கி விழுந்துட்டு போய், ஆமாம் அது என்ன என்ற பேன் கார்டு ஆதார் கார்டு நீ எதுக்கு எனக்கு லோன் வாங்கி தர்ற? நான் பேங்க்கில் போய் வாங்க மாட்டேன், எனக்கு கை கால் இல்லையா? உனக்கு தான் கை கால் இருக்குதா? உனக்கு தான் கை கால் இருக்குது, எனக்கு கை கால் இல்லையா? லோன் நான் வாங்க முடியாதா? என்னடா அது? எத்தனை லோன் வேணுமா இந்த பேங்க்கு போனால்? இதுக்கு நானும் கூட ஆதார் கார்டு கொடுக்கணுமா, பேன் கார்டு கொடுக்கணுமா? நீ எலிஜிபிலிட்டி இருக்குது. அந்த எலிஜிபிலிட்டின்னு என்ன அர்த்தம் எனக்கு புரியலையே. அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல கட்டியா? அங்கே வேறு இனி நீ எங்கேயாவது இந்த நம்பரை வச்சுட்டு யாருக்காவது ஃபோன் பண்ணு, நீ இருக்கா ஃபோன் கூப்பிட்டேன்னு தெரியட்டும், கேரளா கோர்ட்டில் கேஸை போட்டு ஏமாற்றி கொடுத்ததுக்காக உடனே இழுத்து போடுறேன் கட்டியா? பொறுத்து இருந்து வர உன் பேரை தந்த நான் காட்டுறேன். அம்படா லோன் வாங்கி தர்றேன். லோனு ஏது அப்பமட்டில் லோனு? என்ற இடம், என்ற ஆதார் கார்டு, என்ற பேன் கார்டு நாங்கள் கொண்டே கொடுத்து பேங்கில் கொடுத்து பாரு. நீ எதுக்கு நான் போராக்கிறேன்? நீ ஏஜென்சியில் நீ போராக்கிறேன்னு சொல்லணும். எங்கள் ஊரில் எங்கள் தமிழ் சொல்லுவாங்கன்னு புரோக்கரு, என்ன போராக்கிற கமிஷன் புரோக்கரு. இல்லை நீ போக்கராகவே இருந்துருப்பா, என்ன போக்கராகவே இருந்துருப்பா கட்டியா? இல்லை வேறு புரோக்கர் வேலையே தெரியா? இருக்கலாம் சொல்லுவோம், நீ போக்கிற வேலை செஞ்சாலும் செய்வேன். அதனால் நான் சொல்கிறேன்னா, இந்த ஏழை மக்களின் குரல் யூடியூப் சேனல் சார் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறேன். இனிமேல் இந்த நம்பரை வச்சுக்கிட்டு 75 98 45 61 56 நம்பரு, இந்த நம்பரை வச்சுக்கிட்டு யாராவது ஃபோன் கூப்பிட்டாங்கன்னா, இந்த நம்பர் சொந்தக்காரி யார் தெரியுமா? ஃப்ராடு, பித்தலாட்டை, மொல்ல மாதிரி மக, தெல்லவாரி மக, முட்டிச்சைக்கு மகவா. அவளுக்கு என்ன தெரியுமா வேலை? இப்படி ஒரு பொம்பளை பேசுனா நான் போய் வளைஞ்சிட்டு போய் வந்து ஆஃபீஸை விசிட்டிங் பண்ண ஒரு 4 கண்ணாடி போர்டு ரூமுக்கு உங்கள் ஆஃபீஸாமா? நான் அந்த கண்ணாடி போர்டு ரூமுக்கு வருமா? நான் கிராமத்துலேருந்து பேசுகிறேன். என்ற வீடியோ வார் வண்டி நிற்கிது, இது பின்னாடி தெரியும் மெட்டிலோட வந்துக்கிற இந்த வீட்டில் எங்கள் இந்த வீட்டத்துக்கு நாங்கள் எங்கேயும் ஓட முடியாது. நீ எப்படி இல்லை 4 கண்ணாடி கழட்டிக்கிட்டு ஆளில் விட்டு போட்டு ஊர் மேலே போயிடுவேன். நான் போக முடியாதல்ல. அதான் கிராமத்தான் ஸ்டைல். என்ன ஸ்டைலு இது? கிராமத்தான் ஸ்டைல். அதுதான் கிராமத்தை சொன்னால் விவசாயம் சொன்னால் கெத்துன்னு நினைக்கிறவேன். எங்கிட்ட வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ. வாண்டவாளி தண்டவாளி தேடிக்கப்படும் கட்டியா? கடைசி எச்சரிக்கிறேன். இனிமேல் இந்த ஃபோன் நம்பரு 75 98 45 61 56 நம்பரு. இந்த நம்பரில் ஃபோன் வந்து நான் லோன் வாங்கி தரேன்னு சொன்னாங்கன்னா, அந்த பொம்பளையோட பேன் கார்டு, ஆதார் கார்டு, சொத்து மேலே வச்சு லோன் வாங்கி கொடுக்க சொல்லுங்கள். எல்லாருக்கும் அப்படி கேளுங்க. கொஞ்சம் சொத்தை வச்சு லோன் வாங்கி கொடுமா, நான் நீ பகுதி எடுத்துக்கு நான் பகுதி எடுத்து லோனை கட்டுறேன்னு சொல்லுங்க கட்டிங்களா? சரிம்மா தீவா, ஒழுங்காக இருந்து கட்டியா? இனிமேல் உன் லொல்லு வேலை தந்து காட்டினேன் கட்ட, இல்லை யார்ட்டாவது காட்டுறேன்னு தெரிஞ்சுது நேர் யூடியூப் தூக்கிட்டு ஒரு ஆஃபீஸ்க்கு வந்துடுவேன் கட்டியா? இந்த மாதிரி வேலை தானோ பொம்பளை பேசினா பயங்கரம். இது ஒன்றும் இது கிராமத்தான் தெரியுமா? நான் பொம்பளை மதிக்கிறேன், பொண்ணை மதிக்கிறோம் தான். ஆனால் நீ ஃப்ராடு,
பித்தலாட்டோ மொல்ல மாதிரித்தானோ முடிச்சவிக்கத்தானோ உள்ளதுலேயே ஃப்ராடு மகனிக்கு கட்டியா ஒழுங்காக நிறுத்தலை கேரளா கோர்ட்டில் கேஸை போட்டு எழுத விடவே ஜெய்ஹிந்த்.